Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள மாங்குடி கிராமத்தில் 700 ஆண்டுகள் பழமையான பைரவர் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த இந்த சிலை சிவனின் வடிவமான பைரவரை 4 கரங்களுடன் சித்தரிக்கிறது. மதுரை கல்லூரியைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் இந்த சிலையின் வரலாற்று சிறப்பை உறுதி செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆம்னி வேனும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இஞ்சிக்குடி பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் கட்டிட வேலை செய்து வந்த வினோத், பார்த்திபன், கலையரசன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மூவரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து பேரளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த டாஸ்மாக் விற்பனையாளர் மரணத்திற்கு நிவாரணம் வழங்கக் கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் தொழிற்சங்கம் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் எதிரே உயிரிழந்த சக்திவேலின் குடும்பத்தினருக்கு ஸ்டாலின் அரசு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதேபோன்று காஞ்சிபுரம் டாஸ்மாக் தெற்கு மாவட்ட மேலாளர் அலுவலகம் வாயில் முன்பு அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளச்சாராய மருந்தி உயிரிழந்த நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த திறனற்ற ஸ்டாலின் அரசு டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் ஓரவஞ்சனை செய்வதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முத்துவாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்த மக்கள் குடிநீர் வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 1 மாதமாக முறையாக குடிநீர் வழங்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீண்ட தூரம் சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் சாலைகள் சேரும் சகதியுமாக இருப்பதால் கீழே விழுந்து காயம் ஏற்படுவதாகவும் பெண்கள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என நிர்வாகத்திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தேவாங்க செட்டியார் சமூகத்தினர் பராமரித்து வரும் கோவில் சொத்தை வேறு கோவிலுக்கு பட்டா மாறுதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்டோர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். RR தியேட்டர் சாலையில் உள்ள திருமண மண்டபம், சௌடாம்பிகை அம்மன் கோவில் மற்றும் சிவசக்தி விநாயகர் கோவிலை தாங்கள் பராமரித்து வருவதாக அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த சொத்துக்கள் அனைத்தும் சித்தி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமானது என்றும் சொத்துக்களை இக்கோவில் பெயரில் பட்டா மாறுதல் செய்ய வேண்டும் என்றும் கோவில் அறங்காவலர் புகார் கொடுத்துள்ளதாக அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வேன் மீது மினி லாரி மோதிய விபத்தில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பனந்தாள் பட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வேன் மீது எதிரே வந்த சிமெண்ட் லாரி மோதியதில் லிங்கேஸ்வரன் என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் முடிந்து சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்பாள் சர்வ அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினர். பின்னர் தங்க முலாம் பூசப்பட்ட கொடிமரத்திற்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த ஸ்ரீராம் நகரில் கடந்த 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் உள்ள சாலையில் சேரும் சகதியுமாக கிடப்பதால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வருகின்றனர். ஸ்ரீராம் நகரில் மழைக்காலங்களில் சாலை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து 70க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையில் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.